வாழ்த்துறை வழங்க சுயநிதி பிரிவு இயக்குனர் அருள் சகோதரி ஜோஸ்பின் ஜெயராணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தூய மரியன்னை கல்லூரி தமிழ் துறையும் தூத்துக்குடி புத்தகம் வாசிப்போடு வரவேற்கின்றேன். இவ்விழாவை ஏற்பாடு செய்து சீரும் சிறப்பமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களையும் நான் பாராட்டி மகிழ்கின்றேன். புத்தகம் வாசிப்பது எவ்வளவு நன்மையானது, எவ்வளவு சிறந்தது என்று நிறைய சான்றோர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலம் நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் ஒரு சில மேற்கோள்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம். நாம் படிக்கும் புத்தகங்களே நம்மை உருவாக்கும். வாசிப்பு என்பது மனதுக்கான பயிற்சி. இப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ புத்தகம் வாசிக்கிறதுனால எவ்வளவு நன்மை பயக்கிறது என்பதை அனுபவிச்சாதான் நமக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட சான்றோர்களும் பெரியோர்களும் நிறைய புத்தகங்கள் வாசித்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது நீங்களும் ஏன் இந்த மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது? நீங்களும் இந்த மாதிரி புத்தகங்களை வாசித்து மேற்கோள்களாக, கவிதைகளாக, கட்டுரை, இன்னும் கதைகள், சிறப்பாக சிந்தனை துளிகள், இப்படி நிறைய தரலாம். உங்களுடைய அறிவிற்கும் உங்களுடைய ஞானத்திற்கும் நீங்கள் இந்த கவிதை கட்டுரை மட்டுமல்ல, நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதலாம். ஆனால் அதை உங்களுடைய திறமையை வெளிக்கொணராமல் இருக்கிறீர்கள். உங்களுடைய திறமை என்னவென்று புத்தகம் வாசிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதனால் நிச்சயமாக இந்த திருவிழா உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை உயர்த்திவிடும் என்பதில் ஐயமில்லை. இந்த புத்தகம் வாசிக்கிறதுனால எனக்கு கிடைத்த அனுபவம், நான் நிறைய புக்கு வாசிக்காட்டி கூட ஒரு சில புத்தகங்கள் நான் வாசிப்பது உண்டு. அப்படி வாசிக்கும்போது மன அமைதி கிடைக்கிறது. நிறைய நூல்களில் அறிவுரைகள் கூறப்படும். வாழ்க்கையில் இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்று வழிகாட்டுதல் இருக்கும். அதே மாதிரி நிறைய காரியங்கள் இயற்கையை பற்றி அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய காரியங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறந்த அறிஞர்கள், ஞானிகள், இவர்களுடைய வரலாறை வாசிக்கும்போது நமக்கு எவ்வளவு தூண்டுதலாக இருக்கின்றது. இது நான் பெற்ற அனுபவம். அதே மாதிரி ஒரு சில புத்தகங்கள் வாசித்த போது அதில் நான் படித்ததில் பிடித்தது விடுதலை என்னும் ஒரு நூல் வாசித்தேன். அந்த நூலிலிருந்து சுதந்திரம் அல்லது விடுதலை என்பதற்கு எப்போது சரி என்று சொல்ல வேண்டுமோ அப்போது சரி என்று சொல்வதற்கும், எப்போது முடியாது என்று சொல்ல வேண்டுமோ அப்போது முடியாது என்று சொல்வதற்கும், மேலும் ஒரு சில நேரங்களில் எதுவுமே சொல்ல தேவையில்லாத நேரத்தில் அமைதியாக இருக்கும் திறன்தான் சுதந்திரம், அதுதான் விடுதலை. அப்படி பார்க்கும் பொழுது நீயாக இரு, இதுதான் விடுதலை. அதனால் எல்லோருமே நம்மக்கிட்ட இருக்க திறமைகளை, நம்முடைய அந்த பர்சனாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் உண்மையான விடுதலை. இன்னொரு நூல் இறை என்பவர் எழுதினது உள்ளொளி பயணம் என்ற ஒரு நூல். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, கடல் அழகு, மலர் அழகு, மரம் செடி கொடிகள் எல்லாம் அழகு, ஏனென்றால் அவை அழகாக இருக்க முயற்சித்ததில்லை. அலை ஒரு நொடியில் மறைந்தாலும் அது துள்ளி குதிக்கிறது. பூக்கள் ஒரு நாளில் உதிர்ந்தாலும் அவை முழுவதுமாக வாழ்கின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே நிகழ்காலத்தை தொலைத்தவனாக வாழ்கின்றான். எனவே நிகழ்காலத்தை அனுபவியுங்கள் என்று கூறுகிறார். இந்த புத்தகம் வாசிப்பதின் இனிமையை சுவைக்க வேண்டுமென்றால் அதை கண்டிப்பாக நீங்கள் வாசித்து அதில் பயன்பெற வேண்டும். இன்னும் இந்த புத்தகம் வாசிக்கிறதுனால என்ன மேன்மை, அதில் என்ன இனிமை இருக்கிறது என்றால் அது நம்முடைய அறிவை வளர்க்கிறது. நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கிறது. அறிவை செழுமையாக்குகிறது, மனதை வளர்க்கிறது, சிந்தனையை தீவிரமாக்குகிறது, மொழி ஆற்றலை மேம்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, ஆளுமையை வளர்க்கின்றது, நம்மையெல்லாம் நல்வழியில் நடத்துகிறது. இது நண்பன் மட்டுமல்ல, இந்த புத்தகம் என்பது நமக்கு ஒரு ஆசானாகவும் இருக்கிறது.
அன்பு மாணவ செல்வங்களே, இந்த நல்ல புத்தகங்களை நீங்கள் வாசித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி.